என்னடி சாமி கூப்பிடுறாங்க. இவன் கல்யாணம் பண்ணின்னு பொண்ணு கூட போகணும்னு பார்த்தா வாரே நம்ம ஊட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போறான். அதே பசங்களை என்னன்னா ஒரு டீ ஒரு தம்மு 20 ரூபால முடிஞ்சிடும். வெல்கம் டு மினி சுவிட்சர்லாந்து. தெரியல அந்த மந்த்லி ஸ்டோக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்ப துடிக்கிறாரு. சவுண்ட் வருது யானை போடுறது நீ போடுறது சாதி இருக்கு. வணக்கம். இங்க பாருடா உன் மாமா உட்கார்ந்துங்கடா. இந்த பாருடா. சோதகர ஓட். டென்வர் ஸ்டார்ட் ஆயிரா. ஊட்டிக்கு போணும்டா. ஓப்பனே அழுத்து பேசுற. ஓகே எப்படியோ ஒரு வழியா வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஊட்டிக்கு போக வேண்டியதுதான். பண்ணி தந்தே வந்து போலாமா முடியாடா. ஹலே வெல்கம் டு எம்எஸ்கே விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க போக போறோம்னா குன்னூர்ல இருக்கிற ஒரு 2-3 பிளேஸை தான் சுத்தி பார்க்க போறோம். வண்டி வந்தோன்னு போட்டோ இருக்கிறேன். நீங்க தீரீங்களான்னு அவரு யூடியூபர் இருக்குது பேசிக்கிறாரு. ஏதோ டைமிங்கோட சொல்றாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறது குன்னூர் போகிறது பாதியே தான் இருக்கு. ஆனால் அதுல நிறைய சம்பளம் வந்து போச்சு. கொஞ்சம் போட்டோ எடுக்கலையா? ஏன்னா நான் மட்டும் என் ஒய்ஃபை கூட்டு வந்துக்கிறேன் போய் எடுக்கிறதுக்கு. நானும் சிங்கிள் தான். அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டானுங்கடா. போறோம். இப்பதான் கொஞ்சம் வண்டியில போனா தான் அந்த காத்து சிலி 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 மூஞ்சில வீசுது. கத்தலாமா வந்து இல்லையே. அடா 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 பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இங்கே இருக்குது காட்டியர் பார்க்கு. வை அது அவர்கிட்ட கேளு. ஈவினிங் எத்தனை மணிக்கு நான் க்ளோஸ்? 6 மணிக்கு 6:30 தான். சேவா வரும்போது பார்த்துக்கலாம். வா காட்டியர் பார்க் எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பராக இருக்குண்ணா உள்ள. காட்டியர் பார்க் நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போயே மணி 10 மணி 10 மணி ஆகி போச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு மேலே போகலாம் ரொம்ப லேட் ஆகும். மனுஷனாரே நீ எப்படியா ஓட்டுற? இந்த மாரி ஊட்டியில் எவனோ ஓட்டிருக்கானா? அது 2 hours later. मेरा भी कलंगदले संभव मंटियारा. என்னடி சாமி சோதகர ஓட். இல்லடா வண்டி கரெக்டாக சர்வீஸ்ல மணி தானே வரேன். இது வேற ஏதோ ப்ராப்ளம்டா. பெட்ரோல் ஊற்றன்னு சொல்லிட்டு ஃபயர் ஆகிட போகுது. இந்தா சின்ன நமக்கு போட தெரியாது, நீயே போடு. இப்போ ஸ்டார்ட் ஆகுமா? வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டா பரவாயில்ல. எதுவுமே கடாச்சிடுவாங்க. சோகத்தில் பாட்டு பாடுற வீட்டுக்கு போக முடியலன்னு என்ன ஒரு 60 தான் வந்தோம். அந்த அளவுக்கு வேகமாக வரலையே. சொல்றேன். ஐ மை ஃபேவரட் கார். போட வேணாமா? அதுக்குள்ள ஒரு கும்டி போட்டோம். அது இப்போதான் கைக்கு போட முடியும். ஒரு கடைசி அட்டமெண்ட் ஸ்டார்ட் ஆனால் பாப்பெல்லாம் வீட்டுக்கு போகலாம். டென்வர் ஸ்டார்ட் ஆயிடுறா. ஊட்டிக்கு போனோம்டா. 1 minute 37 seconds later. கேமரா ஆஃப் பண்ண ஒரு செகண்ட்ல அது டைமிங் எடுத்துறோம். அப்போ இது ஈட்டுனால தான். டேய் காப்பிரைட் அடி பண்ணா. இல்ல ஈட்டுனா வேற ஒண்ணும் இல்ல. தங்கமணி பயந்துட்டு இருப்பா. ஐயோ ஓகே எப்படியோ ஒரு வழியா வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஊட்டிக்கு போக வேண்டியதுதான். டே டென்வர் ஒய் மாதிரி ஏதாவது வீட்டுக்கு கூட்டின்னு போற. சுவிட்சர்லாந்து எங்களோட ஊட்டி எங்களுக்கு இதான் சுவிட்சர்லாந்து. நாங்கெல்லாம் போக முடியாது.
ஐயோ எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஒரு மாதிரி மைண்ட் ஒத்துக்கிறதுக்கு போயாச்சு. 2 கப்புள்ஸ் கத்தி பிடிச்சினே போறாங்க பாத்தியா? ஏண்டா இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி கட்டி பிடிச்சின்னு போறானா, நம்ம ஊட்டிக்கு போவோம் வாரே நம்ம ஊட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு என்ன கூட்டின்னு போறான். கல்யாணம் ஆனா பொண்ணுங்களை கூட்டினாங்கய்யா. ஐ மீன் ஒய்ஃப். அதுக்கு 1000-2000 செலவாகும். அதே பசங்களை இருந்தா ஒரு டீ ஒரு தம்மு 20 ரூபால முடிஞ்சிடும். பேசுற போதுல தம்ம சொல்லியாடா? ஒன்னும் இல்லையே, நான் இதை சொல்லி ஐயோ தெரியல அந்த மந்த்லி ஸ்டோக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி துரிக்கிறாரு? அருகே ஸ்டோக் வந்துச்சு. ஐயோ பாவம். தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அண்ணனுக்கு ஸ்டோக் வந்துச்சு பாவம். எதனா சாப்பிட்றீங்களா? வடை கொண்டா டீ எதனா குடிக்கிறீங்களா? அங்கே போய் குடிக்கலாம். அங்கே ஒரு டீ கிடக்குது. ஆனால் 50 ரூபா சொல்லுவோம் ஒரு டீ. வடை இருக்கு, பஜ்ஜி இருக்கு, சமோசா இருக்கு. எனக்கு 2 பருப்பு வரேன். பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபா தான். இதுலேயே பெட்ரோல் போட்டுக்கணும், சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், ஸ்நாக்ஸு, டீ, பார்க்குக்கு உள்ளே போகிறது எல்லா காசும் இதிலே தான் பார்த்துக்கணும். வேறு வழி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம குன்னூரில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே போக போகிறோம்னா டால்ஃபின் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு உங்களுக்காக நான் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். பார்த்தீங்களா தளபதி எங்கே வரைக்கும் ரீச் ஆகிருக்காருன்னு பாருங்கள். 2026 நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வேலை தான் காரில் வந்தோம். வரும்போது இந்த ரிட்டர்ன் போகணுமா? இது மேலே ஏறி போய் தான் மேலே போட்டு எடுத்தோம். மேலே பின்னாடி ஃபாக் வருதுடா. அங்கே பாடுறா சரியான பண்ணி வருதுடா. மட்டும் கிளம்பிக்கிட்டு வந்தோம். யானை வந்தா எது வந்தா என்ன? இந்த கிளைமேட் எதுவும் தூக்கி போட்டுருவோம்டா. நான் உள்ள போறேன். உள்ள போதா நாங்க மேல போய் போட்டோ எடுத்துக்கலாம்டா. நெக்கக்கு போய் எடுக்கிறேன். அவனை காட்டேன். இல்ல இங்கெல்லாம் அட்டைப்பூச்சி இருக்காதுடா. போய் ஒண்ணு இல்ல கலால முட்டிட்டு வருது இல்ல இப்ப இருக்காது. வெல்கம் டு எம்எஸ்கே விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க போக போறோம்னா குன்னூர்ல இருக்கிற ஒரு 2-3 பிளேஸை தான் சுத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸா எங்க வந்திருக்கோம்னா போட்டோ வச்சுட்டு தேயிலை தோட்டத்துங்க போட்டோ எடுப்பேன். போட்டோ கம்மி. எங்க போட்டோ எடுக்க எவ்வளவு தெரியுமா? ஒரு போட்டோக்கு 100 ரூபாய். 100 ரூபாய். இங்க 200 ரூபாய். அங்க எடுத்தா கூட 100 ரூபாய் தான். சீரியஸா 200 ரூபாய்க்கு தான் நாங்க போட்டோவே எடுத்தோங்க. சரி அவனுக்கு போய் போட்டோ எடு. ஆமா இந்த செல்லுல இல்ல பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு 100 ரூபாய். எடுத்துக்கோ. மைக்கா ஹானு ஹே யானை சாணிக்குது. நல்லா பாடுற. யானை போடுறது இல்ல நீ போடுறதுன்னு. யானை சாணி இருக்கு. மக்களே யானை சாணியா எறும்பு சாணியா அந்த இல்லையா? இப்போ டக்குன்னு வரணுமா? இப்படி பாரு. குச்சி விட்டு கலாம்ல. குச்சி விட்டு கலாம். எதுடா எங்கன்னு தெரியலடா. நம்ம டால்ஃபின் ஹவுஸா போல போட்டோ ஷூட். இந்த இடத்துக்கு பேர் வந்து போட்டோ ஷூட். என்ன மாதிரி புட்டால் யாரு வீடியோ பார்த்தவங்க இந்த தருணம் எப்படி ஆகுது? ஒரு ஆளு போன நைட்ல பாரு தனியா ரைடு போது இவன் ரெடியா. அந்த பறவை சத்தத்தெல்லாம் கேட்டு ஜில்லு வந்து அதெல்லாம் சத்தம். இங்க இருக்கிற சில்னஸுக்கு பார்த்தீங்கன்னா அழகா இந்த பின்னாடி கல்லு தெரிஞ்சு பாத்தீங்களா? அந்த கல்லுல உட்காந்து அழகா ஒரு டீ அழகா சுட்ட பிரியாணி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும். அப்பா செம்ம சில்னஸ். இங்க பாரு ஃபாக் ஆயிடுச்சுடா. இப்ப அந்த பனிமூட்டத்துல கார் போறதே தெரியாது அந்த அளவுக்கு. ஹெட்லைட்லாம் போட்டுக்கிற அப்பதான் எதில் யார் வராங்கன்னு தெரியும். இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு போனா அவ்வளவுதான் நடக்குது. எப்படியோ ஒரு வழியா டால்ஃபின் ஹவுஸ் வந்தாச்சு. ஸ்டாப் இட். எவ்வளவு என்ட்ரி டிக்கெட்? நான் 750 மீட்டர். ரோகிடா 750. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ? 40 ரூபாவா? ஏதோ போட்டிருக்கேண்ணா. 20 ரூபா தெரியல. 20 ரூபா தானே. உள்ள போலாமா? இந்த அங்கிருந்து என்ன தெரியுது? அதான் அங்கேயும் தெரியும்.
பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணால் இப்படி தான். அங்கே வண்டிக்கு 20 ரூபா. அதுக்கப்புறம் அடல்ட் 40 ரூபா. இப்போ ஆமாம் கிச்சான் என்ன பாப்பா தனியா நிக்குது பாப்பா. பட்டை கிராம்பு ஜாதிக்காய் எல்லாமே இருக்கு போடுறேன். இந்த கிழங்குடா இப்போ டால்ஃபின் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கேருந்து ஜூமியில் ஃபோட்டோ எடுத்து அதை ரவுண்டாக செட் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. அதை நம்ம பற்றி ஞாபகமாக வச்சுக்கலாம். ஏன் நம்ம உள்ளே போகல, அதுக்கு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். பட்ஜெட் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா எடுத்துட்டு வந்தா இப்போதான் எடுத்து வந்துட்டு பார்த்துட்டு போங்க. நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. வெள்ளைக்காரங்களாம் ஹிந்திக்காரங்களாம் தெரியலையே. இங்கிலீஷ் பேசுகிறாங்க. கர்நாடகா அவங்க இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு மேடம். ஓகே, டால்ஃபின் ஹவுஸில் அவ்வளோதான். எங்களால் உள்ளே போக முடியாது. ஏன்னா இருக்கிறது இன்னும் ஆளுக்கு 100 தான். இதுலேயே நாங்கள் காலையில் இன்னும் சாப்பிடல. பார்ப்போம். குரங்கு வந்து இப்போ பிடிக்கணும் போக போகுது. மொத்தத்தையும் பார்த்துக்கா. ஒண்ணும் இல்லை கிச்சான். அப்போ நேராக சிம்ஸ் பார்க் விடுவோமா? 1 hour later. வை இங்கே இருக்குதுடா. போலீஸ் கிட்ட மாட்டின தருணம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கோம். இவங்க அப்பாவுக்கு போயிட்டு இருக்கு மெசேஜ். ஐயோ என்ன தான் போட்டுக்குதா? போய் டிக்கெட் எடு எவ்வளோன்னு பாரு. 75 ரூபா போட்டுக்குது. ஓகே, டிக்கெட் எடுத்து வாங்க போகலாம். ஆனால் இந்த குன்னூர் நம்மளை வச்சு செய்யுதுடாடி. வந்தவொடனே ஃபஸ்ட்டு நான் சம்பவம் வண்டி சம்பவம் பண்ணிச்சு. எதில் வேணா போகலாம். அதுக்குள்ளே போகலாவா? இதில் கூட போகலாவா? ஏன் அப்படி வந்தவொடனே வண்டி சம்பவம் பண்ணிச்சு. மலர்கள் போயிட்டு 100 ரூபா ஃபைனா. இப்படியேப்பா எல்லாரும் போகுது. ஐயோ கால் வலிக்குதுடா. ஆமாம், அப்புறம் சும்மாவா கஷ்டப்பட்டு நான் தண்ணி ஊற்றி வெட்டி வளர்த்து வச்சிருக்கேன். கம்முறா 500 ரூபா ஃபைனா போட்டாங்க. இன்ன வரைக்கும் பொல்யூஷன் என்னன்னு தெரியாது. வண்டிக்காரன்னு சொல்ல, யாருமே சொல்ல. இந்த வண்டியை புகைய சர்டிஃபிகேட்னா இப்ப நம்ம ஊட்டி இந்த மாதிரி போறோம், ஹில்ஸ் ஏறோம்ல, அந்த புகையில இருந்து அது ஒரு கருப்புகை நம்ம சாப்பிட்ற பொருள் கீழே போடுறோம்ல. மரம் பார்த்துட்டீங்களா? ஸ்கேன் பண்ணி பேர் தெரிஞ்சு தெரியும். ஆனால் மகாகனின்னு தெரியும். மகாகனி அதுதான் சந்தன மரம் வருது. அதுவும் வேல்யூ அதிகம். எது இதுவா? இது நம்ம ரொம்ப ஆகுதுப்பா. அது ஸ்கேன் பண்ணி அதை போட்டிருப்பாங்க. QR கோட் போட்டிருக்கேன். எல்லாம் மொத்தம் போட்டுக்கிறானுங்க. பார்த்துட்டேன் நான் திரும்ப நினைச்சேன். பட் ஸ்கேன் ஆகாது. ஓ, மரத்துலயே ஸ்கேனர் இருக்குதா? நான் அதை பார்க்கலறேன். ஓ, சரியான பூ இருந்துச்சு. ஆனால் இப்போ சுத்தமாக பூவே இல்லை. ஏண்டா சின்ன என்னடா குன்னூர்ல வெயில் அடிக்குது. நான் வேற மழை பெய்யும் போது வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்போ இருந்தாலுமே மழை பெய்யுற சீசன் தான். இந்த வாட்டி தான் மழையே வரல. என்ன பேரு? சில் அவுட்டா? சில்ட்ரன்ஸ் பார்க். சில்ட்ரன்ஸ் பார்க். சில்ட்ரன்ஸ் பார்க் புது பேர். ஊஞ்சல ஆமாண்டா அபி. ஊஞ்சல ஊஞ்சல போறோம் பாப்போம். இது எனக்கு இதெல்லாம் வழுக்குது. அங்கிட்ட கூட இருக்காட்டுங்குது. என்னாட்டாதரா பேண்ட் வைக்கும்டா. காமெடி வீடியோ என்ன 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 ஏன் வைக்கும்டா?
சவுண்ட் வருது சவுண்ட் வருது சவுண்ட் வருது மறுக்கு சவுண்ட் வருது எந்த வரைக்கும் தெரியலானே அமெரிக்கா அமெரிக்கா தோக்கி போய் பச்சையா சவுத் ஆப்பிரிக்கா அண்டார்டிகா கடல் எல்லாம் குதிங்கடா இதுல எகிரி குதிங்க அண்ணன் கடல் இந்திய பெருங்கடல்ல இதே சத்த புடியா நீ அப்படியா அதுல குச்சி நீச்சல் தெரியுதான்னு பாரு அட எங்க குச்சனா தறி மேல இதுவும் வளர்ந்து கொடுக்குது எது அதுல சரி வாங்க அங்கேங்கடா போற ஏய் ஓய் ஏய் சி அதான் பார்த்தா தெளிவாக சொல்லிட்டு போடா பூ எடுத்துன்னு வரேன்னு சொன்னாக்கா நான் பறிக்க தான் போறியான்னு நினச்சேன் போட் ஹவுஸ் சிம்ஸ் பார்க் இல்லைனா போட் ஹவுஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் மீன் குறை மீனா மீன்றது கேது இதுவாடா கட்டலாம் கேட்கலாம் இதுதான் நீங்க எவ்வளவு மீன் போயிருந்த அடியில பாருங்க இங்க பாருங்க மக்களே மீன் பிடிக்குவாங்க அது மட்டும் பாருங்க அங்க பாம்பு இருக்கு அதையும் பாருங்க எங்கடா இது பாம்பு பிடிக்கலாமா இறங்கினா என்ன சொல்லுவாங்களா ஆமாண்ணா அந்த செவத்து வரங்குது பேர் பாம்பு எல்லாம் எங்கள் ஊரில் இருந்தால் வச்சுக்கண்ணா அது முதல்ல காலியில் எவனா விட்டுருப்பான்ற ஏன் மணி நம்ம ஊரில் ஒரு மீன் இந்த கணக்கு கிடைக்காது பாக்குன்னு திறக்குது பேர் எங்க பாரு சாப்பாடு போட்டவனே டே என்னடா இப்படி மேயுது எப்போ ரவ சாப்பாட்டுக்கு என்னடா இது கூப்பிடுறாங்க பாரு இந்த மாரி மீன்லாம் நம்ம ஊர்ல இருந்தாக்கா அவ்வளோதான்டா காலிடா ஒரு மீன் கூட இருக்காதுடா சிம்ஸ் பார்க் வந்தீங்கன்னாக்கா பூ இருக்குதான்னு கேட்டுட்டு வாங்க பூ இல்லாமல் இதெல்லாம் வேஸ்ட்டு 75 ரூபா கொடுத்தோன்னா ஒர்த்தே இல்லை சுத்த வேஸ்ட் நாங்கள் வந்த சீசன்லாம் சரியான பூ இருந்துச்சு இந்த வாட்டி பூ இல்லை அதில் அப்படியே போ நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகலாம் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாரும் உனக்கு தங்கச்சி மாதிரிடா ஏன்டா அதில் போய் என்னடா ஆகுது நீங்களாம் மேரேஜ் பண்ண ஆளுங்கப்பா நாங்கள் சிங்கிள் பசங்க அப்படியாவது எதனா உனக்கு கமிட்டட் ஆகிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் நாங்கள் ஒருத்தன் பாரு டேய் இல்லை எங்கே போய்ங்கிறடா சி அசிங்கண்டா போ ராஜா போ வந்துட்டாடி தள்ளி வாங்க மாமா இல்ல மாமா சி ஓகே நெக்ஸ்ட்டு காட்டேரி பார்க்கில் போய் மீட் பண்ணுவோம் காட்டேரி பார்க் தான்றா 1885 இது அந்த மரமா 1800 3 days later. என்னடா திடீர்னு ஊட்டியில் இருக்கிறவன் இங்கே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுறது எடுத்த வீடியோ மொத்தம் டிலீட் ஆகி போச்சுங்க இருக்கிறத வச்சு தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு லைக்கை போடுங்க ஓகே பாய்